ஏன் ஒதுக்கப்படுகின்றேன்? பிரைஸ் தி லார்ட். உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கும் முன்னே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். யோவான் எழுதிய நற்செய்தி 15வது அதிகாரம் 18வது இறைவார்த்தை. நம்மை அன்பு செய்ய வேண்டியவர்களே, ஏன் நம் சொந்த இரத்த சம்பந்தப்பட்ட நம் வீட்டினரே நம்மை வெறுக்கும் பொழுது ஏற்படும் ரணம் ஆறுவது மிக மிக கடினம். அவர்கள் நம்மேல் கோபப்பட்டு கத்தாமல் இருக்கலாம், திட்டாமல் இருக்கலாம். ஆனால் நம்மை எதிரி போல பார்த்தாலோ அல்லது அநேக நாட்கள் நம்மிடம் பேசாமல் இருந்தாலோ நம்மை ஏதோ ஒரு தூசி போல நினைத்தாலோ போதும், இது கடும் சொற்களை விட நம் இதயத்தை சுக்கு நூறாக உடைத்துவிடும் என்பதை உங்களில் அநேகர் உங்கள் வாழ்க்கையில் உணர்ந்திருப்பீர்கள். நீங்களும் எத்தனையோ முறை அவர்கள் அன்பை திரும்ப பெற எவ்வளவோ முயற்சிகள் எடுத்திருக்கலாம், ஆனால் அனைத்தும் வீண் என்பதை உணர்ந்திருப்பீர்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு அந்நியர் போல வாழ்ந்து கொண்டிருக்கலாம். மற்ற எவரிடமும் இதை பற்றி சொல்ல உங்களுக்கு மனம் இடம் தராது. ஏனென்றால் அவர்களெல்லாம் உங்கள் குடும்பத்தினர். அநேக நேரங்களில் உங்கள் மனதிற்கு நெருக்கமானவர்கள், உங்கள் கணவரோ மனைவியோ பிள்ளைகளோ சகோதர சகோதரிகளோ, ஏன் உங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களே உங்களை உதாசீனப்படுத்தலாம். அன்பானவர்களே, இதனால் வேதனைப்பட்டு கலங்காதீர்கள். ஒரு பாவமும் அறியாத நம் இயேசு கிறிஸ்துவை அவரது உறவினர்களே ஒதுக்கி தள்ளினரே. யோவான் 7:5. அவருக்கே அந்த பாடு என்றால் நாம் எல்லாம் எம்மாத்திரம்? ஆனால் பொறுமையாக அந்த பாடுகள் அனைத்தையும் தன்னை உயர்த்துவதற்காக தான் தன் விண்ணக தந்தை அனுமதித்திருக்கிறார் என்று உள்வாங்கி கொண்டதால் மிகவும் அருமையாக இறந்த 3ஆம் நாள் உயர்த்தப்பட்டாரே. அதே போல நாமும் நம் குடும்பமே நம்மை ஒதுக்கி வைப்பது என்பது ஒரு முடிவல்ல, ஆனால் ஒரு பெரிய உயர்விக்கான ஆரம்பம் என்று மட்டும் எண்ணினால் போதும். இந்த புறக்கணித்தலை தாங்கிக் கொள்ள வேண்டிய பலன் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைத்துவிடும். ஏன் எனக்கு மட்டும் இந்த பரிதாபம் நிலை என்று உங்கள் மேல் பரிதாபப்படுவதை நிறுத்திவிட்டு, இவர்கள் அனைவருக்கும் முன்பாக என் ஆண்டவர் என்னை நிச்சயம் உயர்த்துவார் என்று அவரிடம் மட்டும் பேசிக்கொண்டிருந்தால் போதும். உங்கள் வீட்டினர் உங்களோடு பேசாமல் இருந்தால் என்ன? சர்வ உலகத்தையும் படைத்தவர் உங்கள் பக்கம் இருக்கிறாரே, அது போதாதா? நம் வீட்டினர் நம் அறிவு குறைவையோ திறமையின்மையையோ படிப்பு குறைவையோ வியாதியையோ நிறத்தையோ அழகின்மையையோ, ஏன் சில சமயம் நாம் எதிர்த்து பேசாத நல்ல குணத்தை வைத்திருக்கிறோமே அதை நினைத்து பார்த்து நம்மை ஒதுக்கலாம். ஏனென்றால் அவர்கள் புறத்தோற்றத்தை பார்க்கக்கூடியவர்கள்தான், ஆனால் நம் ஆண்டவர் நம் மனதை பார்க்கக்கூடியவர். யோசேப்பு தன் சொந்த சகோதரரால் புறக்கணிக்கப்பட்ட பொழுது மனம் தளரவில்லை. என்ன நடந்தது? புறக்கணித்த சகோதரர்களே அவரது காலில் விழக்கூடிய உயர்வை யோசேப்பிற்கு கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கும் கொடுக்க காத்திருக்கின்றார். இப்படிப்பட்ட வேளைகளில் நாம் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்வோம், மனிதர்களின் புறக்கணிப்பு ஒரு நாளும் நம்மை குறித்ததான ஆண்டவரின் திட்டத்தை மாற்றவே முடியாது என்று. ஆண்டவரே இப்படிப்பட்ட புறக்கணிப்புகளின் மூலம் சிலரை நம் வாழ்க்கையிலிருந்து தள்ளி வைக்கலாம். அதனால் அவர் நம்மை கைவிட்டு விட்டார் என்று அர்த்தமல்ல. நம்மை அவரின் மகத்தான திட்டத்திற்காக, நம் நன்மைக்காக, ரோமையர் 8:12 இப்படிப்பட்டவர்களை நம் வாழ்வில் அனுமதித்திருக்கின்றார். மேலும் இயேசு லூக்கா 14:26 என்னிடம் வருபவர்கள் தம் தந்தை தாய் மனைவி பிள்ளைகள் சகோதரர் சகோதரிகள் ஆகியோரையும் ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவரின் சீடராய் இருக்க முடியாது என இவர்களை எல்லாம் பெரிதாக நினைக்காதீர்கள். என்றைக்கு இவர்களை விட நான் தான் முக்கியம் என நினைக்கின்றீர்களோ அன்றே நீங்கள் அவர்களை வெற்றி கொண்டு விட்டீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்கிறார். ஆம் அன்பானவர்களே, என்னை குறித்த ஆண்டவரின் திட்டம் மிக பெரியது. மன்னிப்பு என்பது மற்றவர்கள் செய்த தீங்குகளை பொறுத்து கொள்வது மட்டுமல்ல, மாறாக இந்த புறக்கணிப்பு நம்மை ஆளுகை செய்ய விடாதிருப்பது. அது மட்டுமல்ல, ஆண்டவரின் மேல் நம்பிக்கை வைத்து அவருக்குரிய நேரத்தில் அவருக்குரிய விதத்தில் இதை கையாள அவரிடமே விட்டுவிடுவதுதான் உண்மையாகவே மன்னித்தல் என்பது. ஆம் அன்பானவர்களே, மோசே, தாவீது, புனித பவுல் போன்றோர் மக்களால் புறக்கணிக்கப்பட்ட பொழுது அப்படியே முடங்கி போய் விடாமல் அவர்களுக்காக ஜெபித்து அவர்களை மன்னித்து ஆண்டவரின் திட்டத்திற்கு ஒத்துழைப்பு கொடுத்ததால் மிகவும் உயர்த்தப்பட்டார்களே. அதே போல நாமும் நம்மை புறக்கணிக்கும் நம் வீட்டாரை மன்னிப்போம், ஆண்டவரின் நேரத்திற்காக காத்திருப்போம், அவரிடமிருந்து வெற்றியை நிச்சயம் பெறுவோம் என்பதில் சந்தேகமில்லை. ஜெபம் செய்வோம். எம்மை என்றும் புறக்கணிக்காதவரே, என் குடும்பத்தினரின் புறக்கணிப்பு அப்பா என்மேல் ஆறாத வடுவாக என்னை வதைத்து கொண்டிருக்கிறதை நீர் அறிவீர். ஆனால் தன் பிள்ளைகள் மனமுடைந்து போவதை ஒரு காலம் நீர் விரும்ப மாட்டீர் என்ற நம்பிக்கையில் எனக்கு அவர்களை மன்னிக்க மனதை கொடுத்து என்னை சுகமாக்க வேண்டுகின்றேன். ஆமேன்.